சிறு தொண்டர் ஒருத்தர் தேவார பாடல்கள்லாம் பாடிட்டு எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவங்க பசியை தீர்த்து அனுப்புறது அவரோட வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவங்க வீட்டில் உணவருந்திட்டு போவாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். இந்த கதையை படிக்கிறப்போவோ கேட்கிறப்போவோ அழாமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு பெற்றோர்களுமே அப்படியே துடிக்கும். எப்படி எப்படி முடிஞ்சுது அவங்களால அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவரோட வீட்டுக்கு ஒருத்தர் வரார். காபாலிகர் மாதிரி இருக்கார். மண்டவோடெல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு மண்டவோடு கொம்பு மாதிரி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து எனக்கு பசி ஆற்றுங்க அப்படிங்கிறார். நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், பசியாக இருக்கேன், எனக்கு பசிக்க வந்து என்னோட இஷ்டப்படி நீங்கள் உணவு அழிங்கன்ற மாதிரி ஒரு வீராவேசமாக தான் சொல்கிறாரு. அப்போல்லாம் வந்து சிலர் வந்து சிவனடியர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. இந்த காபாலிகர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக அவங்களுடைய பேசுகிற தன்மையே வேறு மாதிரி இருக்கும். அப்படி வந்திருக்கார். ஆனால் அது யார்? சிவன் அவ்வளவு சோதிக்கிறார் அவங்கள அவ்வளவு சோதிக்கிறார். அந்த பெற்றோர்களை தெரியும், இவன் வந்து நம்மளோட பக்தன் தெரியும், அவன் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்றதுக்கான ஒரு கதை. ஆனால் அது வந்து எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு காபாலிகர் வந்திருக்கார், பசி ஆற்ற வந்திருக்கார், நம்ம அவரை பசி ஆற்றி அனுப்பணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். ஆனால் அன்னைக்கு அவர் வந்து அவங்க வீட்டு முன்னாடி நின்று எனக்கு இன்னைக்கு பசிக்குது, உங்கள் வீட்டில் தான் நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் வந்து சமைச்சு வைங்க அப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறார். அப்புறமா வந்து அவங்க சரி நீங்கள் வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க, நீங்கள் தண்ணி தாகம் தீர்த்துக்கோங்க, அதுக்குள்ளே பசி ஆத்துறதுக்கு நாங்கள் உணவு ரெடி பண்ணிடுறோன்ற மாதிரி அவங்க ரெடி பண்ண போகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்போ அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, எனக்கு பிள்ளைக்கறி வேணுங்கிறாரு. பிள்ளைக்கறி வேணும், எனக்கு ஒரு பிள்ளைக்கறி வேணும் அப்படிங்கிறார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இவங்களா பிராமின்ஸ், அந்த மாதிரி சைவ பிரியர்கள், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் கேட்டுட்டார். நம்ம கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது? அவங்க பையன் பாடசாலைக்கு போயிருக்கான். அப்போலாம் அந்த மாதிரி ஒரு குருகுலம் பாடசாலை அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிருக்கான். அவனுக்கு ஈவினிங் மாதிரி தான் வீட்டுக்கு வருவான்னு வச்சுக்கோங்க. ஆனால் முன்னாடியே போய் அவங்க அப்பா கூப்பிடுறார், வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனை கூப்பிடுறார். அப்போது அந்த பையனும் ஓஹோ அப்பா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறார், இல்லை ஏதோ வாங்கி தரப்போகிறார் அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் வரான். வந்தால் அவனை வந்து குளிப்பாட்டுறாங்க, மஞ்சள் பூசுகிறாங்க, அவனுக்கு மஞ்சள் பூசி இது பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரு முத்தம் கொடுக்கலனா கூட அந்த சுவாமிக்கு அந்த படையல் வந்து எச்சிலாயிட போகுது அப்படின்னு கண்ணு கலங்குது. இருந்தாலும் ஒரு முத்தம் கொடுக்க கூட அவங்களால அந்த எச்சில் பற்றக்கூடாது அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாராம் மறுபடியும் வந்து நீங்கள் தான் பிடிக்கணும், அவங்க அம்மாவை தான் கால் பிடிக்கணுங்கிறாராம், அவங்க அப்பா தான் வெட்டணுங்கிறாராம். அந்த மாதிரி என்ன செய்யறது? அவங்க அம்மா வந்து அப்பவும் பாருங்கள் எவ்வளோ சோதனை பாருங்கள். ஆனால் அதை செய்கிறாங்க, அவங்க அம்மாவே செய்கிறாங்க. என்னென்னா கணவன் இல்லாமல் மனைவி இருக்க முடியாது, மனைவி இல்லாமல் குழந்தைய வளர்க்க முடியாது. அப்போது எப்படியா இருந்தாலும் அந்த குடும்பம் செஞ்சு தானே போகும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு இப்போ வந்து அவருக்கு பசி ஆற்றிடலாம், அந்த ஒரே அவ்வளோ சோதனையும் அவங்க கடக்குறாங்க. அவங்க அம்மா காலை பிடிக்கிறாங்க, அவர் அந்த குழந்தைய வெட்டி சமைக்கிறாங்க, சமைச்சு எல்லாம் அது வேற பரிமாறுறப்போ இலையில எதுன்னு வேற அவருக்கு சொல்லணுமா. இது வந்து கையில் இது பண்ணினது, இது காலில் இது பண்ண, அவ்வளோ சோதனை பண்ணுவார் அந்த சிவனடியார். அவ்வளோ அந்த சிவன் வந்து சுவாமி வந்து அவ்வளோ சோதனை பண்ணுவார். அவ்வளோ அவங்க எல்லாம் பரிமாறி எல்லாம் இது பண்ணிட்டு நான் ஒண்டி எப்படி சாப்பிட்றது, நீயும் வந்து சாப்பிடுன்னு அவரை கூப்பிடுறாரு, அவங்க அப்பாவை கூப்பிடுறார். என்னதான் பண்ணுவாங்க. சரி அவரும் உக்காடுறார், அவரும் உக்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகிறாங்க. அப்போது உங்களுக்கு பிள்ளை கிடையாதா, உங்கள் பிள்ளைய கூப்பிடுங்கங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்தான், அந்த பிள்ளையையும் இவர் கேட்டதுனால இப்படி ஆயிடுச்சு.
அந்த இன்னொரு பிள்ளைய கூப்பிடுனா நாங்கள் எங்கே போய் கூப்பிடுறதுன்னு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த மகன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடுறப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மகன் ஓடி வரான். மகன் ஓடி வந்தா இவங்க போய் மகனை அணைச்சிக்கிறாங்க. அவனை அப்படியே கூட்டிகிட்டு வர நேரத்துக்கு இலையும் இல்லை, இலையில இருந்த பதார்த்தமும் இல்லை, சிவனடியாரும் இல்லை. அப்போ தான் நினைக்கிறாங்க, ஓ சிவன் நம்மளுக்கு இவ்வளவு சோதனைகள் வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் இந்த கதையை கேட்குறப்போ எப்படி இருக்கு? முடியுமா முடியுமா நம்மளால? அவங்கெல்லாம் எவ்வளவு சோதனைய கடந்து வந்தது தான் அவங்க பெரிய பேரு பெற்றிருக்காங்க. ரொம்ப வருஷமா அந்த திருப்பணி பண்ணிட்டு இருக்காரு. எந்த சிவனடியார் வந்தாலும் அவங்க வீட்டில் பசியாத்திட்டு போவாங்க. ஆனால் இப்படி ஒரு சோதனை யார் அதை தாண்டி வந்திருக்க முடியும் இல்லைங்களா? அப்படி சோதிச்சிருக்காரு சிவன். பிட்டுக்கு மண் சுமந்த கதை ஒன்று இருக்கு. ஆனாலும் அடியார்களுக்காகவும் அவர் இறங்கி அவ்வளவு வந்திருக்கார். ஆனால் அடியார்களை சோதிக்கவும் அவ்வளவு செஞ்சிருக்கார். சோதனைகளையும் கொடுப்பாங்க, அதை சாதனையாகவும் மாற்றுவாங்க. அதுதான் கடவுள்கிட்ட இருக்க பெரிய இது. சோதனைகள் வருது 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 வருது. எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், எனக்கு ஏன் இவ்வளவு இது, நான் என்ன பாவம் பண்ணேன் நம்ம புலம்புவோம். ஆனால் அந்த சோதனை வர 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 அது நம்மளுக்கு சாதனையாக ஆகும். பொறுமை காக்கணும். அந்த நேரம்தான் நம்மளுக்கு பொறுமை காக்கணும். பொறுமை காத்தோம்னா தான் அமைதியாக இருப்போம். எல்லாம் முன் செயல், எல்லாம் முன் செயல். என்ன பண்ணுறியோ பண்ணு. என்ன உயிர் வரைக்கும் போகும், அவ்வளோதானுங்களே. அது வரைக்கும் போவோம். நம்ம புத்தி இருக்கிற வரைக்கும், நம்ம உழைக்கிற வரைக்கும் எவ்வளவு பார்ப்போம். அது எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறப்ப அவங்களே சலிச்சிருவாங்க. ஓகே, இவ அமைதி அடைஞ்சிட்டா, இவங்க அமைதி ஆயிட்டாங்க, இவங்களுக்கு நம்ம செய்யணும்னு அவங்களே கொடுப்பாங்க. நம்ம அந்த நேரத்துக்கு பொறுமையை காத்தாலே நடக்கிறது நடக்கும். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிச்சுட்டு வரணும். எல்லாமே டிஃப்ரெண்ட். அங்கே பாண்டிய மன்னன் குதிரை வாங்க கொடுத்ததாகவும் மாணிக்க வாசகரால் இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த கோவிலை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிச்சுட்டு வரணும்.